வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சண்டே லைவ். என்னங்க இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு, பிரசிடென்டா வந்தாரு. வந்ததுல இருந்தே என்ன பேசிட்டு இருக்காருனாக்கா டேரிஃப் டேரிஃப் டேரிஃப். அந்த டேரிஃபை வந்து நிறைய கண்ட்ரிக்கு இம்போஸ் பண்ணியிருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. நேத்து ஏப்ரல் 2 ஃபைனலா என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா கண்ட்ரிக்கும் என்ன டேரிஃப் இருக்கு, எந்த டேரிஃப் எந்தெந்த கண்ட்ரிக்கு வைக்கலாம்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ் அதுக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃபுக்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன இன்டர் ரிலேஷன்ஸ், நீங்க என்ன பண்ணணும் தெரியணும் இல்லையா? நமக்கு உலகத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னாக்க என்ன நடக்குது, என்ன இம்பாக்ட் அப்படின்னு. இது பேர் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அதாவது எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுவாங்க, டாக்ஸை இம்போஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா லக்ஸரி கார்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு பெரிய ஒரு டாக்ஸை இம்போஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து இம்போர்ட்டட் லிக்கர்ஸ்க்கு என்ன பண்றோம், பெரிய டாக்ஸை நம்ம இம்போஸ் பண்றோம். ஸோ யூஎஸ்ல மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய கூட்ஸுக்கு நம்ம ஒட்டுமொத்தமா என்ன டாரிஃப் நம்ம வந்து இம்போஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு அவரு ரெசிப்ரோகேட் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து அவர் பதவி எடுத்ததுல இருந்து கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். எதுக்காக இதை ஒரு செய்யறாரு? இப்போ அவர் எதுக்காக டாரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாரு? யூஎஸ்ல ஒரு பெரிய ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்கு. இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், நம்ம எவ்வளவு வந்து இம்போர்ட் பண்றோம், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம், அது ஓரளவுக்கு பேலன்ஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா இட் இஸ் குட் ஃபார் த எக்கானமி. பட் யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு, டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. மேனுஃபேக்சரிங் அவங்க ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க ஊர்ல எதை மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஹை காஸ்ட். அங்க இருக்கிற அந்த ஒரு நார்மல் யூஎஸ் சிட்டிசனுக்கு அங்க இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு த காஸ்டிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் ஆப்பிள் போன்ஸ் எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, சைனால மேனுஃபேக்சர் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா காஸ்ட் இஸ் வெரி ஹை, ப்ராடக்ட் காஸ்ட். ஸோ அதனால அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. தட் மாடல் வாஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல் மாடல் அவங்களுக்கு அது. ஆனா இப்போ ட்ரம்ப் என்ன ஃபீல் பண்றாரு, நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியுமா? இது பேர் தான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். சரி, இப்ப பாத்தீங்கன்னாக்கா சைனாக்கு 34% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. நிறைய கண்ட்ரிஸ்க்கு நிறைய பார்த்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் இது. நெய்பரிங் கண்ட்ரிஸை மட்டும் பாருங்க நீங்க. சைனாக்கு 34%, பங்களாதேஷ்க்கு 37%, வியட்நாமுக்கு 46%, ரொம்பவுமே அதிகமான ஒரு டாக்ஸேஷன். இந்தியா 26. ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு தான் கம்மியான ஒரு டாக்ஸேஷன். தாய்லாந்துக்குமே பாத்தீங்கன்னா 36%. இந்த டாரிஃப் எல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? கோவிடுக்கு அப்புறமா இதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபால். கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா 7% ஆஃப் ஃபால், ஒரே நாள்ல ஒரு பெரிய ஒரு ஃபால். இது எதனால இந்த ஒரு ஃபால்? ஹை இன்ஃபிளேஷன். எதனாலனாக்கா மேனுஃபேக்சரிங் நீங்க உங்களுக்குள்ளேயே உங்க ஊர்லயே பண்ணீங்கன்னாக்கா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அதிகமாகுது. அப்ப அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அதிகமாகுதுன்னா இன்ஃபிளேஷன் மேல போகும். இன்ஃபிளேஷன் மேல போச்சுனாக்கா growth ஸ்லோ ஆகும். growth ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு கண்ட்ரி ரெசெஷனை நோக்கி போறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபெடரல் பேங்கோட கவர்னர் இதை சொல்றாரு. ஹை இன்ஃபிளேஷன், ஸ்லோ growth ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் இந்த ஒரு டாரிஃப். சரி, இது இந்தியால எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு? இந்தியா பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 1.22% டவுன் ஃப்ரைடே. எஸ், நிறைய செக்டார்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய டிஃபரெண்ட் இம்பாக்ட். என்னென்ன செக்டாருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு டாரிஃபை கொண்டு வரும்போது? நிறைய கண்ட்ரி இப்ப என்ன பண்ணுவாங்க, அவரு டாரிஃப் போடுறதுனால ரிட்டாலியேஷன் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க இம்போர்ட் பண்ற கூட்ஸ் மேல அவங்க அதிகமான டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும்னா சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் நடக்கும், கன்சம்ஷன் பேட்டர்ன் டிஃபர் ஆகும், நிறைய ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆகும்னாக்கா டிலே ஆகும், இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆகும். அண்ட் சரி, இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எங்க ஊருக்கு வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் சைட் எல்லாம் செட்டப் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அவங்க இன்வைட் பண்றாங்க மேனுஃபேக்சரிங். ஸோ அன்சர்டைன் பாலிசிஸ். ஒரு பாலிசினா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுதான் எங்களோட அப்ரோச், இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, அண்ட் திஸ் வில் ஸ்டே ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். ஏன்னா ஒரு கம்பெனி போயிட்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுத்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றோம்னாக்கா அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த ஒரு பாலிசி அப்படியே இருக்கும்னு நம்ம நினைப்போம்.
பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். இப்போ அது ஒரு பெரிய ஒரு அன்சர்டனிட்டியை என்ன பண்ணிருக்கு, கிரியேட் பண்ணிருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட். குறிப்பா சொல்ல போனாக்கா இந்தியா தாங்க லோவஸ்டான இம்பாக்ட். இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் ரொம்ப கம்மியா வந்து அந்த ஒரு ஃபால் வந்திருக்கு. மற்ற ஊர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட். இது ஒரு உதாரணங்க. ஸோ இப்போ ஆப்பிள் போன், நான் சொன்னேன் இல்லையா, ஆப்பிள் போன் மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்பிள் போன் பீயிங் இம்போர்ட்டட். இந்தியால இருந்து இம்போர்ட் பண்றாங்க, சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ என்ன ஆகும்னாக்கா அப்ப அந்த டேரிஃப்னால அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அந்த சுமை யாருக்கு? எண்டு கன்சியூமருக்கு. 1600 rupees வித்துட்டு இருந்த போனு $2300 வரைக்கும் மேல போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது யார் எடுத்துப்பா? அந்த ஒரு பெரிய ஒரு காஸ்ட்டை யார் எடுத்துப்பா? ஒன்னு அந்த கம்பெனி எடுத்துக்கணும், இல்லைன்னாக்கா அந்த எண்ட் கன்சியூமர் தான் அந்த காஸ்ட்டை பே பண்ணணும். ரெண்டு பேருக்குமே அது ஒரு ப்ராப்ளம் தானே. ஆப்பிள் ஸ்டாக் மட்டும் பாத்தீங்கன்னா 9% ஒரே நாள்ல கீழே விழுந்திருக்கு. 9% ஆஃப் த ஃபால் இஸ் த ஒன் ஆஃப் த worst ஃபால். Apple is the one of the worst impacted company when it comes to tariff increase. அது மட்டும் இல்லைங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதனால அஃபெக்ட் ஆகும். நாட் ஒன்லி ஆப்பிள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி 26%. டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஜாக்வார், லேண்ட் ரோவர், அவங்க அப்படியே அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி இது. ஆட்டோ ஆன்சிலரிஸ், எந்தெந்த ஆட்டோ ஆன்சிலரிஸ் யூஎஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோமோ அதுக்குமே ப்ராப்ளம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், அந்த ஒரு செக்டாருமே ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட். எலக்ட்ரானிக்ஸ், நம்ம அதை பத்தி நிறைய பேசிட்டோம். அஃப்கோர்ஸ் போன்ஸ், அதோட எக்ஸ்போர்ட் எந்தெந்த கம்பெனிஸ் பண்ணுதோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட். நாட் இம்பாக்டட் பாத்தீங்கன்னாக்கா ஃபார்மா, நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம், பட் இதுல அவர் கொண்டு வரல, ஃபார்மசியை கொண்டு வரல, எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, they have exempted. So pharma did not got affected. ஸோ வேற என்ன நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் யூஎஸ்க்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா ஐடி. இந்தியா பாத்தீங்கன்னா 70% என்ன பண்றோம், நம்ம எக்ஸ்போர்ட் தான் பண்றோம் யூஎஸ்க்கு. ஸோ இந்த ஒரு இம்பாக்ட் இந்த டாரிஃப் இன்க்ரீஸ்னால என்ன நடக்குதுனாக்கா யூஎஸ்க்கு ஒரு ஸ்லோ க்ரோத், யூஎஸ்க்கு ஹை இன்ஃபிளேஷன் பாசிபிலிட்டி இருக்குல்ல. எப்பெல்லாம் யூஎஸ்ல ப்ராப்ளம் நடக்குதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஐடி செக்டாருக்கு தோஸ் ஆர் த பேட் டைம்ஸ். நியர் அண்ட் மிட் டேர்ம் ஃபார் ஐடி செக்டார் இட் இஸ் நாட் இன் ஃபேவர். நிறைய கம்பெனி ஐடியை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேர் வேல்யூவேஷன்ல இருக்குன்னு சொல்லி ஓவர் வெயிட்ல வச்சிருந்தாங்க. செப்டம்பர் அப்புறமாவே என்ன பண்ணிட்டாங்க, ஐடி எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி இஸ் கிளியர்லி அவுட் ஆஃப் ஃபேவர் இன் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மேனேஜர், அனலிஸ்ட் கிட்ட எல்லாம். பட் ஐடி அவ்வளோ பேட் இம்பாக்டடான்னு பார்த்தாக்கா இட் இஸ் அ கேஷ் கவ் செக்டார். அது எந்த கம்பெனி எடுத்தாலும் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ், நில் டெட். அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் வெரி ஹை அண்ட் லாங் டேர்ம் ஸ்டோரி இஸ் இன்டாக்ட். அதனால என்ன ஆகும்னாக்கா, நீங்க ஐடி ஸ்டாக்கை வச்சிருந்தீங்கன்னாக்கா ஓவர் வெயிட் பொசிஷன்ல இருந்து இப்ப என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் அதை வந்து ஒரு மாடரேஷனுக்கு கொண்டு வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டு நாட் லீவ் திஸ் ஸ்பேஸ். பட் ஓவர் வெயிட்ல இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ரீபேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ ஐடி இஸ் இம்பார்ட்டன்ட் பட் டு நாட் லீவ் இட். ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல? See that investment environment has been changed, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு புது டைனமிசம் இது. we call it as black swan event. இது பேர் வந்து பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு புதுசா. இது பேர் தான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அண்ட் நீங்க ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டரா இருந்தா இந்த செக்டாரை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இது which is not impacted hugely. பிரைவேட் பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி, கன்சம்ஷன், இதுல கொஞ்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் ரேடார்ல இதை வையுங்க. இந்தியா பெரிய அளவுக்கு மற்ற கண்ட்ரி இம்பாக்ட் ஆன அளவுக்கு இம்பாக்ட் ஆகல. திஸ் டூ ஷால் பாஸ். ஸ்மால் நாய்ஸ் இன் த மிட் டேர்ம். செப்டம்பருக்குள்ள ஓரளவுக்கு இது என்ன ஆயிடும், இது சப்சிடைஸ் ஆயிடும் இது. ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வெயிட் அண்ட் see how it unfolds, how Monday மார்க்கெட் ஓபன் ஆகுது, வேற என்ன எமர்ஜிங் நியூஸ், என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் we'll take calls accordingly. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ஈக்விட்டியா இருக்கலாம், பர்சனல் ஃபினான்ஸா இருக்கலாம், ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ், எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும், நான் செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டா, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. We will be happy to help you. Okay, so
இன்னைக்கு I am unable to take your questions on this live, so pardon me. I'll meet you very soon. So stay tuned. Wishing you a very happy Sunday. Bye bye.